உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது, அது வற்றாத ஜீவ ஊற்று. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, ஏராளமான மீன்கள் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், இடமெல்லாம் நான் போகும், நீங்க போகிற இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ள ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஜீவ ஊற்று, ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆனந்த தைலம் நானே ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை
மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ எல்லாம் சொல்லுமா, எனக்குள்ளே இருக்க ஜீவ ஊற்று அது வற்றாது, அது ஒரு நாளும் வற்றாது, அது வற்றாத நீரூற்று. ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து அது வழிந்து வழிந்து ஓடுது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே. உங்களுக்குள்ள இருந்து அது பாய்ந்து செல்கிற ஜீவ ஊற்று, உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற நீர் ஊற்று. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஓ ரிபபரலரிபா, அது நிக்காது, அது ஓடும். ஓ ரியா ஷபபலது எரரஹ்பலு ஹர்பலரோ. உங்க வாழ்க்கையில உங்க உள்ளத்துல இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ ஊற்று அது பாய்ந்து ஓடுகிறது. அது எங்கேயுமே தேங்கி நிற்காது, அது வற்றியும் போகாது, அது தேங்கியும் நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். நமக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் பாய்ந்து செல்கிற ஜீவ ஊற்று அது எங்கேயும் தேங்காது. ஒருவேளை ஏதாவது ஒரு பலவீனங்கள்ல, ஏதாவது ஒரு வியாதியில, ஏதாவது ஒரு பிரச்சனையில எங்கேயாவது தேங்கி இருந்தா கூட இப்ப இந்த ஆராதனை வேலையில ஆவியானவருடைய ஃப்ளோ, அந்த ஃப்ளோ உங்க வாழ்க்கையில, அந்த உங்க உள்ளத்துல இருந்து வருகிற அந்த ஊற்று அது எல்லாவற்றையும் அடிச்சு தள்ளிட்டு போயிடும். ரிபபல ஷபபல தூரலரபா ஓரியா கரபலரபா. ஹோலி ஸ்பிரிட் இந்த வேலையில எந்தெந்த இடத்துல எல்லாம் தேங்கி இருக்கோ, ஸ்டாக்னண்டா இருக்கோ, அந்த தேக்கம் எல்லாம் உங்களுடைய ஆவியின் மழையினால அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடி வருகிற பொழுது எல்லா தேங்கி நிற்க அழுக்குகளும் அடித்து கொண்டு செல்வதாக. ரிபபலதர ஷபபலரு ஓரியா பல ஹஸ்மடரலர கதரலரு. எங்க தேக்கம் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அங்கே நீங்கள் அப்படியே அடைச்சி நின்றுட்டு இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ரிசீவ் பண்ணுங்க. இந்த வேலையில் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. ஆவியானவருடைய ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்று எல்லா அழுக்குகளையும் எல்லா தடைகளையும் அடிச்சு தள்ளிட்டு போகுது. ரிபபா ஷபலக தூள்பரடியா பரோ ஓ பிளாபரியா ஹம்சடல ஹத்மலரி கரபா. அது ஓடுகிற நதி, அது ஓடுகிறது, அது நிற்காது, அது வற்றாது, அது தேங்காது. ரிபபலதியான் சந்தனு ரபர ஹல்பரல ரபா. எல்லா வியாதிகளையும் அடித்து தள்ளுகிற ஜீவ ஊற்று அது. எல்லா பலவீனங்களையும் அடித்து கொண்டு செல்கிற ஜீவ ஊற்று. எல்லா தரித்திரத்தை கடனை அடித்து கொண்டு செல்கிற ஜீவ ஊற்று. எல்லா பிசாசின் போராட்டங்களை அடித்து கொண்டு செல்கிற ஜீவ ஊற்று. ரிபபல தந்திரிலி போஹாஸ் மட்ரிலி காற்றிலி போஹாத் மண்டோரோ ஓரியா பபலரர சகதரபா. நீங்க பரவி பாய்வீங்க, நீங்க பரவி பாய்வீங்க. நீங்க தேங்கி நிற்கிறவர்கள் அல்ல, நீங்க பரவி பாய்கிற நதி. நீங்க பரவி பாய்கிற நதி. உங்களை யாரும் தடுக்க முடியாது, உங்களுடைய வேகத்தை யாரும் தடுத்து வைக்க முடியாது, உங்களை எங்கேயும் தேக்கி வைக்க முடியாது. நீங்க பரவி பாய்வீங்க. ஓ ரபப ஷலிதினா ஹத்மலரோம். அந்த நதி பரவி பாய்ந்து உங்க குடும்பங்கள்ல சுகத்தால நிறைக்குது, உங்க குடும்பங்கள்ல பலத்தால நிறைக்குது, உங்க குடும்பங்களை சந்தோஷத்தால நிறைக்குது. ஏன்னா அது நிரம்பி 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 வழிந்து ஓடுகிற ஜீவ நதி. ஓரியந்தல ஸ்ரீ கபதுர ஹஸ்மட்ரல ரபரபா. ஆவியானவர் வரும் பொழுது அங்க நிறைவு, அங்க நிறைவு, குறை இல்ல. ஓரியலதர ஷதரலரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாயாக இருக்கீங்களா? ஜாய்ஃபுல்லாக இருக்கீங்களா? அவனுடைய பிரசன்னம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆராதிக்கும் போது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப அளவில்லாத பிரசன்னம் நிரப்பிச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம நிரப்புனதை நம்ம பார்த்தோம். ஆவியானவர் இங்கே அசைவாடிக்கிட்டு இருக்கும் போது சில வார்த்தைகளை என்கிட்ட பேசினார். நம்ம வேதத்தில் பார்க்கலாம், ஆவியானவர் அவர் வரும்போது சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறும். ஹல்லேலூயா. வசனம் இருக்கும்,
கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கின போது, அவர் மேல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுட்ல இருந்தவர், சந்தேகத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தைரியமா போய் செய்வார். ஆவியானவர் அவன் மேலே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை பார்த்தா, ஒரு யுத்த சேனையை பார்த்தா பயந்த கிதியோன் தைரியமா ஒரு சேனைக்கு முன்னாடி போய் நிற்கிற ஒரு தைரியம். சிம்சோனை பார்க்கலாம், சிங்கம் வரும், அதுவும் அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சிங்கம் அது எப்படி இருந்துச்சோ தெரியல. அந்த சிங்கம் வரும்போது வசனம் சொல்லும், சிம்சோன் மேல் கர்த்தரின் ஆவியானவர் இறங்கின பொழுது ஹல்லேலூயா. அது அடுத்த செகண்ட் அசிங்கமா போயிடுச்சு பாருங்க. ஆவியானவர் முன்னாடி மீசிய முறுக்கிற சிங்கமா இருந்தாலும் சரி, சிறுத்தையா இருந்தாலும் சரி, அது அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிங்கம் உங்க முன்னாடி நீங்க போற பாதையில நிக்குதுங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த சிங்கங்களை கிழித்து எரிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்ப்போம், சிம்சோன் மேல் கர்த்தர் ஆவியானவர் இறங்கினதால் அவன் கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டான். அவனுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் வந்தாங்க. ஆனா ஆவியானவர் அவன் மேல இறங்கின உடனே அந்த 1000 பேரும் காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அன்னைக்கெல்லாம் ஆவியானவர் வருவதும் போவதுமா இருந்தாங்க. ஒரு பிரச்சனைனா வந்துருவாங்க, ஒரு தேவனா வருவாங்க, வந்து அது செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் ஆவியானவர். சிம்சோனுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வருதா, வந்துருவாரு. சிம்சோனுக்கு முன்னாடி 1000 பேர் வராங்களா, வந்துருவாரு, திரும்ப போயிடுவாரு. கிதியோனுக்கு இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு பிரச்சனைனா வருவாரு, அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு. அவங்க மேல தங்கி இல்லை, ஈவன் தாவீது மேலேயுமே தங்கி இல்லை. அந்த காலகட்டங்களிலே அவ்வளவு பெரிய காரியங்களை அந்த கொஞ்ச நேரம் ஆவியானவர் அவங்க மேல இருந்ததுனால அவங்க செய்ய முடிஞ்சதுன்னா, நமக்குள்ள இருக்கிற, நமக்குள் கிரியை செய்கிற அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம மேல எப்படி இருக்கிறார்னா அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் சும்மா சேர் போட்டு உக்காந்துல்ல, அந்த வல்லமை ஏதாவது செய்யணும்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு, கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குதான். அந்த ஆவியானோட வல்லமை சும்மாவே இருக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தா ஆவியான இறங்கினா சட்டன் உடனே காரியத்தை முடிச்சிருவாரு. அவருக்கு இந்த லேட் பண்றதெல்லாம் பிடிக்காது, காத்திருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவர் நேரம் வந்துச்சுன்னா அவர் இறங்கி செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சுட்டு போவாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில சிறப்பா செய்ய போறாரு. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிடணுங்க, இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா செய்யணுங்க அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, பெரிய கோடீஸ்வரங்களா அவங்க கல்யாணத்தை சிறப்பா செய்யணுன்றதுக்காகவே பல கோடிகளை செலவு பண்ணுவாங்க, செலவு பண்ணி சிறப்பா செய்வாங்க. ஆண்டவர் திருச்சபைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில சிறப்பா செய்ய போறாரு, சிறப்பானதை செய்வாரு. ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஆவியானவர் அப்படிதான் இறங்கினாரு, இறங்கி சிறப்பா செஞ்சாரு, சூப்பரா செஞ்சாரு, அழகா செஞ்சாரு, செய்ய வேண்டியதை சீக்கிரமா செஞ்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனே, பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே பெலிஸ்தியர் வந்துட்டானா, சிம்சோன் காதுல விழுந்துச்சோ விழலையோங்க, அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் காதுல விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து யாராவது சொல்றதுக்கு உங்க காதுல விழுறதுக்கு முன்னாடியே அவர் காதுல விழுந்துரும். நீங்க அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் அந்த பிரச்சனையை பார்த்துருவாரு. அப்படியே நீங்க அப்படி ஆகிறதுக்குள்ளேயே அதுக்கு தீர்வை முடிச்சு எழுதி வச்சிருவாரு, அவர் பார்த்துக்குவாரு.
ஆண்டவர் சொன்னார், நான் இங்கே ஆராதிக்கும் போது என்னோடு பேசின வார்த்தைகள் தான். உங்கள் லைஃப்பில் ஹோலி ஸ்பிரிட்டோடைய பவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பார்த்ததை காட்டிலும் உங்கள் லெவல் மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய ஆவலாக இருக்கிறார். ஏதோ ஒன்று செய்யறதுக்கு, அவர் கிரியை செய்யறதுக்கு அவர் ரொம்ப என்ன சொல்றது, தீவிரமா இருக்கிறார், உற்சாகமா இருக்கிறார். இது செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கிறார் உங்க லைஃப்ல. இந்த வாரம் முழுசா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. டோட்டலா நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன், எல்லாமே மாறப்போகுது, டோட்டலா சேஞ்ச் ஆகுது. சபைக்கு சொல்றேன், சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்றேன், ஆன்லைன்ல இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவர் ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில, மினிஸ்ட்ரியில, குடும்பத்துல கொண்டு வராரு. நான் ப்ரொஃபட்டிக் ஈவினிங்ல சொன்னேன், யோசுவால பார்ப்போம், அந்த மன்னா அவங்க அந்த கானான் தேசத்துக்குள்ள போன உடனே அவர்களுக்காய் தினந்தோறும் பொழிந்து கொண்டிருந்த மன்னா நின்றது. இந்த மன்னா எதுக்கு தெரியுமா தினைக்கும் பொழிந்து கொண்டே இருந்துச்சு? இவங்களை அந்த கானான்குள்ள கூட்டிட்டு போகணுன்றதுக்காக. ஏங்க இந்த மிரக்கல் நடந்துகிட்டே இருந்துச்சு? உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கூட்டிட்டு போகணுன்றதுக்காக. ஏங்க செங்கடலை பிளந்தாரு? யோர்தானை ஏங்க தடுத்து நிறுத்தினாரு? எத்தனையோ ராஜ்யங்களை ஏங்க அழித்தாரு? நீங்க கானானுக்குள்ள போகணுன்றதுக்காக. கானானுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்குது. ஏங்க இவ்வளோ சண்டை? ஏங்க நம்ம லைஃப்ல இவ்வளோ யுத்தம் பண்ணோம்? ஏன் இத்தனை ரத்தம் சிந்தணும்? ஏன் இவ்வளவு கஷ்டம்? எல்லாமே நம்ம அந்த ஜனம் கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்காக. நேற்று நான் சொன்னேன், ஆண்டவர் பேசினாரு, அந்த ஜனம் கானானுக்குள்ள போகணுன்றதுக்காக கஷ்டப்பட்ட தேவ மனிதர்கள் அதிகம். மோசே தன் கையை உயர்த்தி கொண்டிருந்தார். அவர் உயர்த்தி கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் ஜனம் ஜெயித்து கொண்டிருந்தது. ஒரு தலைவன் கஷ்டப்படும் போது அந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் சுதந்தரித்தார்கள் நாடுகளை. ஜோஷுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருக்கும் போது ஒரு தலைவன் தன் ஜனங்களுக்காக அவன் ஈட்டியை நீட்டி கொண்டிருக்கும் போது ஆயி பட்டணத்துக்கு நேராக இஸ்ரவேல் சுதந்தரித்து கொண்டிருந்தார்கள் தேசங்களை, செல்வங்களை. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டிய அவங்க சுமந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் யோர்தானை கடந்து சென்றார்கள். இன்னைக்கு யாரோட முயற்சியும் எதுவும் தேவையில்லை. என் கை தூக்கி இருக்கணுமா பிரதர்? நான் ஈட்டியை தூக்கி நிக்கணுமா பிரதர்? நான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நிக்கணுமா கால் வலிக்க? இல்ல. பார்த்தாரு, எவன் நின்னாலும் விமோச்சனம் இல்லை, நான் நிக்கிறேன், நான் உயர்த்தப்படுறேன். சிலுவையில் ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். மோசேவுடைய கைகள் உயர்த்தப்பட்டதை விட, யோசுவாவின் ஈட்டி உயர்த்தப்பட்டதை விட, அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி உயர்த்தி வைக்கப்பட்டிருந்ததை விட, இயேசு இதெல்லாம் உங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள கூட்டு போக முடியாதுப்பா, நித்திய கானானுக்குள்ள நான் கூட்டு போனா நான் என்னையே உயர்த்துகிறேன். சிலுவையில் அவரையே உயர்த்திட்டாரு. உயர்த்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்வை கானானுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, கானான வெளியிருந்து பார்க்கிற கூட்டத்துல நாங்க உங்களை வைக்கல, கானானுக்குள்ள உள்ள பிரவேசிக்கிற அந்த லைஃப்குள்ள நம்ம வரணும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார் சிலுவையில். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்து ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அடடா, அவங்க கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு, ஏதேன் தோட்ட லைஃபுக்குள்ள போயிட்டாங்க போல இருக்கு, நான் வெளியவே நிக்கிறேன் போல இருக்கு. நம்ம நேற்று பார்த்தோம், அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் 2 கொரிந்தியர் 1:20 ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதி இந்த வேதத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது,
ஒரு சில வாக்குத்தத்தம் அதை மட்டும் வைக்கல. என்ன இருக்கோ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் வச்சு அதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் எஸ் எஸ் எஸ், எப்போ எவன் எந்த டைம் வந்து கேட்டாலும் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அவனுக்கு எஸ் எஸ்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சு அந்த வாக்குத்தத்தங்களை என்னமா சொன்னாரு, அவன் எப்போ கேட்குறானோ அவனுக்கு ஆம் அப்படின்னு சொல்லிட்டு போ. நோவே சொல்லாத, நோவே அவனுக்கு சொல்லக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களாம் கட்டளை கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தங்களே என் பிள்ளைங்க வந்து இது எழுதியிருக்குதே ஆண்டவரே, இது எழுதியிருக்கிறதே ஆண்டவரேன்னு கேட்டா, அதை நம்புனா, அதை விசுவாசிச்சா, அது எஸ் நான் வரேன், உன் வாழ்க்கையில வரேன் அப்படின்னு சொல்லுனாரு. என்ன விஷயம் நேற்று பார்த்தோம், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவை எந்த அளவுக்கு வாழ வைக்கிறோமோ வாக்குத்தத்தங்களும் சேர்ந்து வாழும். ஏங்க வாக்குத்தத்தங்கள்லாம் மரித்த மாதிரி இருக்கு. அவர்ல ஒன்னா இருக்கும் போது தான் அந்த செடி, அந்த கொடி செடி மேல படர்ந்து இருக்கும் போது அந்த சாறு அதுல சேர்ந்து வந்துரும், பிரச்சனையே இல்லை. ஆனா வெட்டப்பட்டு விழுந்து காஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக முடியாது. என்னில் நிலைத்திருன்னு சொல்லிட்டாரு. அவர் நிலைத்திருந்தா அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ள நிலைச்சு நிற்கும். அது அவர் வாழ வச்சோன்னா அதுவும் சேர்ந்து வாழும். அவருக்கு எந்த அளவுக்கு உள்ளான மனுஷனுக்கு நீங்க ஃபீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உள்ளான மனிதன் எழுந்து உங்க வாழ்க்கையில நிக்கிறத பார்ப்பீங்க. உங்க முன்னாடி சிங்கம் வந்துச்சுன்னா அந்த உள்ளான மனிதன் எழுந்திருப்பான். அந்த சிங்கத்தை வாயை பிடிச்சு 2ஆ கிழிச்சு போடுவான். சிங்க கூட்டத்துக்குள்ள விழுந்தா கூட அந்த சிங்க கூட்டத்துக்கு நடுவுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பான். சிங்கத்தை பார்த்தும், ஒரு சிங்கிள் சிங்கத்தை பார்த்தும் பயப்பட மாட்டான், சிங்க கூட்டத்தை பார்த்தும் பயப்பட மாட்டான். அந்த உள்ளான மனுஷனை எப்படி நம்ம ஆண்டவரால ஃபீட் பண்றோன்றதான் விஷயம். பார்த்தோம். அந்த டைம் முடிஞ்சது. அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் திரும்ப, உங்களை ஃபீட் பண்ற மெத்தடு மாறுது, உங்களை போஷிக்கிற மெத்தடு மாறுது. வேற மாதிரி ஃபீட் பண்ண போறேன். ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை நான் வேற மாதிரி ஃபீட் பண்ண போறேன், டிஃப்ரெண்டா டீல் பண்ண போறேன். வேற மாதிரி ஃபீடிங் வருது, வேற மாதிரி ஃபீடிங் வருது. இது வரைக்கும் மிராக்கிள், தினைக்கும் ஒரு மிராக்கிள் அப்படியே வானத்திலேருந்து பனியோடு சேர்ந்து கொட்டுமா, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்க போகுது நமக்கு? அவர் எதுக்காக இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ, எதற்காக இந்த செங்கடலை பிளந்தாரோ, எதற்காக யோர்தானை தடுத்தாரோ, எதற்காக எகிப்திலே வெட்டி கிளைகளை வர வச்சாரோ, தவளைகளை துள்ளி துள்ளி வர வச்சாரோ, பேன்களை வர வச்சாரோ, வண்டுகளை வர வச்சாரோ, நதிகளை எல்லாம் ஏன் ரத்தமாய் மாற்றினார்? ஏன்பா இவ்வளோ அற்புதம், ஏன் இவ்வளோ செஞ்சீங்க? அவங்கள கானானுக்குள்ள கொண்டு போறதுக்காக. அந்த ஜனம் கானானுக்குள்ள வந்துச்சு பாருங்க. வந்த உடனே என்னமா பண்ணாங்க? அதன் பலனை புசித்தார்கள் என்று இருக்கு. அதன் வசனத்தை எடுத்து படிங்களேன். யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். ஹல்லேலூயா! உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலனை சாப்பிடுவீங்க, உங்க வாக்குத்தத்தத்தின் பலனை சாப்பிடுவீங்க. அது வரும், அது வராம போகாது. அன்னைக்கெல்லாம் பெரிய யுத்தங்கள் எல்லாம் செஞ்சு போராடி கஷ்டப்பட்டு அப்படி கிடைச்ச கானான் தேசம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவராலே சிலுவையில் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால, அன்னைக்கெல்லாம் நீதிமானா இல்லாததுனால, பரிசுத்தமா அவங்க இல்லாததுனால அந்த ஒரு பெரும் லட்சக்கணக்கான ஜனங்க உள்ள பிரவேசிக்க முடியல. காலேபு யோசுவாவும் தான் போனாங்க. ஏன்னா அவங்க நீதிமான்களா இல்ல, பரிசுத்தவான்களா இல்ல, அவங்க பாவிகளா மாறினால ஆண்டு அவங்களும் உள்ள விடல. ஆனா பார்த்தாரு, இது தொடர்ந்துச்சுன்னா வேலைக்கே ஆகாதுப்பா, அதனால எல்லாரையும் நான் நீதிமான் ஆக்கிடுறேன்,
என் நீதியா அவரு தேவ நீதியாவே மாத்திட்டாராம். நீதி மானா மாத்தல. வசனம் சொல்லுது அவர் நம்மளை தேவ நீதியாகவே மாற்றி விட்டார். அப்படின்னா நமக்கு எந்த வாக்குத்தத்தையும் யாரையும் விலக்கி வைக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால, அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளே தேவ நீதியா மாறிட்டோம், நம்மளே தேவனுடைய பரிசுத்தமா மாறிட்டோம். நம்மளை அந்த மாதிரி அவர் மாத்திட்டாரு. ஸோ நான் சொல்றேன், அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிற நேரம் நீங்க பாப்பீங்க, புது லேண்டுக்குள்ள புது அட்மாஸ்பியருக்குள்ள போவீங்க. ஒரு புதிய உங்க அட்மாஸ்பியர் மாறுது, பாப்பீங்க வேற மாதிரி இருக்கும். அந்த அட்மாஸ்பியருக்குள்ள போவீங்க, வித்தியாசமா இருக்கும். ஒரு புதிய உலகத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த ஜனம் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப நாளா பாலைவனங்க, ரொம்ப நாளா வறண்ட பூமியை பார்த்த ஜனம், தண்ணி எங்க 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 தவிக்குதுன்னு துடிச்ச ஜனம், தேனையும் பார்த்ததில்ல பாலையும் பார்த்ததில்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனம்தான். அந்த ஜனத்தை உள்ள கொண்டு வந்து கானானின் ஆசீர்வாதத்தை சாப்பிடுனாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை தாண்டினீங்க, கடந்து வந்திருக்கீங்க. பாலைவனத்தை கடந்தீங்க, தாகத்தால துடிச்ச நாட்கள் உண்டு, சாப்பாட்டுக்கு ஏங்கின நாட்கள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளை கடந்து வந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திருப்தி ஆக்குகிறேன், வா கானான் தேசத்துல உன்னை போய் வச்சு, அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வச்சு உன்னை திருப்தி ஆக்குறேன், உன்னை சந்தோஷப்படுத்துறேன், உன்னை வாழ வைக்கிறேன். இது வரைக்கும் பாலைவனத்தை தானே பார்த்த, இங்க பூஞ்சோலைய பாருவா. இது வரைக்கும் வறண்ட நிலத்தை தானே பார்த்த, இங்க வா ஆறு ஓடுது வா. வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. அந்த மாதிரி வாழ்க்கை மாற போகுதுங்க நமக்கு. அந்த மாதிரி மாற போகுது. அந்த எட்ஜில் கொண்டு அந்த டைம் வந்துருச்சு. ப்ரிப்பேர்டு லைஃப் தான். ஆண்டவர் இப்போ எதுவும் ப்ரிப்பேர் பண்ண போறதில்ல. இவங்களுக்கு எப்பங்க கானானை ப்ரிப்பேர் பண்ணாரு? இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த 40 வருஷம் அதுக்கு முன்னாடியே எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அது குறைஞ்சபட்சம் வச்சிங்கன்னா நான் அதை சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை நோக்கி நடந்து பயணம் செய்த கூட்டம். சில பேர் இழந்தாங்க, உள்ள போக முடியல, அவங்க பிள்ளைகள் போனாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள இந்த கானான் மாத்திரம் இல்லைங்க, எல்லா கானானும் இருக்கிறது, எல்லா கானானும் இருக்கிறது, எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அவருக்குள்ள வச்சுட்டாரு, எல்லாவற்றையும் உள்ள வச்சுட்டாரு. அந்த மாம்சம் என்னும் திரை வழியாய் உள்ள போறோமா நம்ம? அந்த மாம்சம் கிழிக்கப்பட்டது, கிறிஸ்துவின் சரீரம். அந்த மாம்சத்துக்குள்ள போனோம், கானானுக்குள்ள நமக்கு வச்சிருக்கிற பிளஸட் லைஃப்குள்ள ஆண்டவர் கொண்டு போறாரு நம்மள. இங்க பாருங்க, உபாகமம் 8 எடுங்களேன். நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க அறியாத மன்னாவினால் அவர் போஷிக்க போகிறார். நீங்க இது வரைக்கும் உங்க சிந்தனைக்கு எட்டாத மன்னா வரப்போகுது, போஷிப்பு வரப்போகுது. உங்க கற்பனைக்கு எட்டாத போஷிப்பு வரப்போகுது. நீங்க அறியாத, உங்க இது வரைக்கும் இந்த உலகமே அறியாத ஒரு ஃபீடிங் வரப்போகுது. இது வரைக்கும் இந்த உலகம் அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டதே இல்லப்பா, அப்படி ஒரு சாப்பாடு உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கே தெரியாத நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நீங்க கற்பனை கூட செய்யாத காரியம் புதுசா ஒண்ணு செய்யறாரு. உங்க புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்யறாரு. உங்களுடைய இன்கம், நீங்க இப்ப எனக்கு இன்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் என்ன? நீங்க மனசுல நினைக்கல, எனக்கு அங்கிருந்து ஒரு இன்கம் வரும், அப்புறம் இங்கிருந்து ஒரு இன்கம் வரும், ஒருவேளை வரதா இருந்தா அந்த இன்கம் வரும், என் சேலரி வரும், இல்லை என்னுடைய அந்த பணம் இந்த பணம் வரும்ன்றீங்களே, அதுதான் சொல்றாரு. நீ நினைக்கிறீங்களா அதுல இருந்தெல்லாம் வரப்போறது இல்லை, வேற இடத்துல இருந்து வரப்போகுது, வேற இடத்துல இருந்து வரப்போகுது, வேற மாதிரி வரப்போகுது, புதுசா வரப்போகுது. அவர் இது வரைக்கும் வந்ததெல்லாம் மாதிரி இல்லை, இது வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் மிராக்கிள்ஸ் எப்படி தெரியுமா? ஆண்டவரே ஒரு 500 ரூபாய் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கர்த்தாவே ஒரு தேவை இருக்கிறது, ஒரு 20,000 எனக்கு பணம் தேவை,
எனக்கு 20,000 கொடுத்துட்டு, இல்லை மாச தேவைக்கு ஆண்டவரே ஒரு 2 லட்சம் தேவை ஆண்டவரே, இது மேல உடனே ஆண்டவர் ஒரு 2 லட்சத்தை கொடுப்பார். ஆஹா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் 20,000க்காக ஏங்கினேன், அவர் எனக்கு 20,000 கொடுத்து எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்றது மிராக்கல். அந்த மாசம் ஒரு 20 கோடி உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது தான் பிளெஸிங். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.